Hi everyone. இந்த வீடியோல நம்ம professional income எப்படி calculate பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு இண்டிவிஜுவலுடைய income 5 heads of incomeல ஒரு head of income வந்து business or professional income. அந்த இண்டிவிஜுவல் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட்டாவோ டாக்டரோ லாயராவோ இருந்தாருன்னா அவருடைய டாக்ஸபிள் இன்கம் எப்படி கம்ப்யூட் பண்றது அப்படின்றதுதான் நம்மளுடைய கேள்வி. இப்ப இந்த क्वेश्चनல நம்மளுக்கு என்ன கொடுத்திருப்பாங்கன்னா அவருடைய ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கவுண்ட் கொடுத்திருப்பாங்க. அதுல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா அவருடைய ப்ரொஃபஷனல் ரிசிப்ட்ஸ் மட்டும் எடுக்க போறோம். லைக் அவருக்கு வந்து வருமானம்ன்றது வேற வேற விதத்துல நிறைய இருந்திருக்கலாம். பட் ஆஸ் அ சார்ட்டர்ட் அக்கவுண்டன்டா, ஆஸ் அ டாக்டரா, ஆஸ் அ லாயரா அவருக்கு எதெல்லாம் இன்கம் இருந்திருக்கோ அந்த இன்கம் மட்டும் அந்த சார்ட்ல இருந்து பிக் பண்ண போறோம். தட் இஸ் கால்ட் ப்ரொஃபஷனல் ரிசிப்ட்ஸ். லைக் இப்ப டாக்டர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவருடைய கன்சல்டிங் ஃபீஸ் அது வந்து ப்ரொஃபஷனல் ரிசிப்ட். அதே அவர் டிவிடெண்ட் வாங்கியிருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்க, அது ப்ரொஃபஷனல் ரிசிப்ட் கிடையாது. ஏன்னா அது வந்து ஒரு கம்பெனில ஷேர் வாங்கினதுனால கிடைச்சது. அது யார் ஷேர் வாங்கினாலும் கிடைக்கும். ஒரு டாக்டரா அவருடைய குவாலிஃபிகேஷன் அவருடைய ஸ்கில் பேஸ் பண்ணி earn பண்ணிருக்கிறது மட்டும்தான் ப்ரொஃபஷனல் ரிசிப்ட்ஸ். ஓகே, அப்ப இதுல எதெல்லாம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபீஸ், தென் சார்ஜஸ், அதாவது கிளையண்ட்டுக்கு சார்ஜ் பண்றது, and then any gift present received from clients வந்து professional receipt தான். ஏன்னா அவங்க அந்த கேஸ வாதாடி கொடுத்ததுனால அந்த பேஷண்ட்டை வந்து பொழக்க வச்சதுனால கொடுத்திருப்பாங்க. அதனால gift or present received from client received from patient is a professional receipt. அப்ப அந்த அமௌண்ட்டையும் இதுல நம்ம காட்டலாம். அப்ப இந்த மாதிரி professional receipts எல்லாத்தையும் கூட்ட போறோம். that is called total professional receipts. இப்ப இதுல இருந்து எதை கழிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ப்ரொஃபஷனல் பேமெண்ட், இந்த ப்ரொஃபஷனை ரன் பண்றதுக்காக என்னெல்லாம் செலவு பண்ணிருக்காரோ அதை கழிச்சோம்னா நமக்கு கிடைக்கிற இன்கம் தான் ப்ரொஃபஷனல் இன்கம். இப்ப எதெல்லாம் ப்ரொஃபஷனல் பேமெண்ட், எது ப்ரொஃபஷனல் பேமெண்ட் கிடையாது அப்படின்றதுல நீங்க தெளிவா இருக்கணும். எது ப்ரொஃபஷனல் பேமெண்ட் அப்படின்னா அவர் ஒரு டாக்டர்னா கிளினிக் ரன் பண்ணிட்டு இருப்பாங்க, லாயரோ இல்ல சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட்டோ ஒரு ஆபீஸ் வச்சிருப்பாங்க. அந்த ஆபீஸ ரன் பண்றதுக்கு தேவையான எல்லா செலவுமே ப்ரொஃபஷனல் பேமெண்ட்ஸ் தான். அதாவது அவங்களுடைய ஆபீஸ்க்கான ரெண்ட், அவங்களுடைய ஸ்டாஃப்கான சேலரி, அண்ட் தென் அவங்களுடைய ஆபீஸ்க்கான எலக்ட்ரிசிட்டி பில், அந்த மாதிரி ஆபீஸ ரன் பண்றதுக்கு தேவையான எல்லாமே ப்ரொஃபஷனல் பேமெண்ட்ஸ். இப்ப இதெல்லாம் ப்ரொஃபஷனல் பேமெண்ட்ல வரக்கூடாது. பட் பேமெண்ட்ல அவர் காட்டுற அவருடைய பேமெண்ட் அக்கவுண்ட்ல அது இருக்கும். பட் அது வரக்கூடாது. எதெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய பர்சனல் எக்ஸ்பென்சஸ் வரக்கூடாது. தென் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வரக்கூடாது. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னா என்னது? பர்ச்சேஸ் ஆஃப் அசெட். அவர் வந்து புக்ஸ் வாங்கியிருக்காரு, இல்ல கம்ப்யூட்டர் வாங்கியிருக்காரு, இல்லனா வந்து மிஷின் வாங்கியிருக்காரு, எக்ஸ்ரே மிஷின் வாங்கியிருக்காரு, இல்ல டைப்ரைட்டிங் மிஷின் வாங்கியிருக்காரு, அப்படி இல்லைன்னா அவர் வந்து ஸ்கூட்டர் வாங்கியிருக்காரு, கார் வாங்கியிருக்காரு. அது அவரோட ப்ரொஃபஷனுக்கு தான் யூஸ் பண்ணிருப்பாரு. இருந்தாலும் அது வந்து அசெட். அது வந்து ஒரு 10 வருஷம் உழைச்சு தரப்போறிய ஒரு அசெட். அதனால அந்த அமௌண்ட்டை நம்ம வந்து ப்ரொஃபஷனல் பேமெண்டா எடுத்துக்க கூடாது. ஆனால் அந்த அசெட்டுக்கு டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணி அதை ப்ரொஃபஷனல் பேமெண்டா செலவா எடுத்துக்கணும். ஓகேவா? இப்ப பர்சனல் எக்ஸ்பென்சஸ்ல இன்கம் டாக்ஸும் பர்சனல் எக்ஸ்பென்சஸ் தான். டொனேஷன் கொடுத்திருக்காரு, இல்ல அவருடைய இன்கம்க்கு டாக்ஸ் கட்டியிருக்காரு, இதெல்லாம் ப்ரொஃபஷனல் பேமெண்ட் கிடையாது, இதெல்லாம் பர்சனல். அப்ப அதெல்லாம் நீங்க இங்க எடுத்துக்க கூடாது. சரிங்களா? இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் பேமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு அதையும் ஆட் பண்றோம். இத ப்ரொஃபஷனல் ரிசிப்ட்ல இருந்து மைனஸ் பண்ணா பேலன்ஸ் எவ்வளவு இன்கம் அவர் கையில இருக்கோ அதுதான் ப்ரொஃபஷனல் இன்கம். இப்படிதான் இன்கம் டாக்ஸ் வந்து ஒரு ப்ரொஃபஷனலுடைய இன்கம் கால்குலேட் பண்றாங்க. இப்ப இதுல டெப்ரிசியேஷன் வந்து ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் சம்ல குடுக்கலனா நமக்கே தெரியணும். ஆஸ் பர் ஐடி ரூல் பில்டிங்க்கு 5%, ஃபர்னிச்சருக்கு 10%, எக்யூப்மெண்ட் அதாவது வந்து எக்ஸ்ரே மிஷின், டைப்ரைட்டர், அந்த மாதிரி எனி எக்யூப்மெண்ட், அதுக்கு பிளான்ட், மிஷினரி, கார், ஸ்கூட்டர், இதுக்கு எல்லாத்துக்குமே 15%, புக்ஸோ கம்ப்யூட்டராவோ இருந்தால் 40%, இன்டான்ஜிபிள் அசெட் லைக் குட்வில் ஆர் ட்ரேட்மார்க் ஆர் காப்பிரைட் அதுக்கெல்லாம் 25%. இப்ப நம்ம சம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ நம்ம ஒரு ப்ரொஃபஷனலுக்கு எப்படி வந்து இன்கம், டாக்ஸபிள் இன்கம் கால்குலேட் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். Question number 23 taken from previous university question paper. Mr. Saravanan is a lawyer. He furnished the income particulars. So அவருடைய receipts and payment statement கொடுத்திருக்காரு. receipt sideல இருக்கிறதெல்லாம் அவருடைய income, payment sideல இருக்கிறதெல்லாம் அவருடைய expenses, right? இப்போ இதுல balance B by D அப்படின்ற receipt sideலயும் payment sideல இருக்க balance C by Dயும் ignore பண்ணுங்க.
அதை எதையுமே பண்ணக்கூடாது. சொல்யூஷன்ல அதை நீங்க டச்சே பண்ண வேண்டாம். இப்ப நம்மளுடைய சொல்யூஷன் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, ஹெட்டிங் வந்துட்டு கம்ப்யூட்டேஷன் ஆஃப் ப்ரொஃபஷனல் இன்கம். ரைட் சைட்ல பாருங்க, அதோடைய சொல்யூஷன் டைப் பண்ணிருக்கு, அதை பாத்துக்கோங்க. கம்ப்யூட்டேஷன் ஆஃப் ப்ரொஃபஷனல் இன்கம் அப்படின்னு ஹெட்டிங் போட்டுக்கோங்க. தென் பர்டிகுலர்ஸ் 2 rupees காலம் எடுத்துக்கோங்க. இப்ப இதுல நம்ம முதல்ல என்ன எழுதணும், நம்மளுடைய ஃபார்மேட் படி ப்ரொஃபஷனல் ரிசிப்ட்ஸ். நம்மளுடைய ரிசிப்ட்ஸ், அதாவது கேள்வியில கொடுத்திருக்க ரிசிப்ட்ஸ்ல எதெல்லாம் ப்ரொஃபஷனல் ரிசிப்ட்ஸ் அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஃபீஸ் ஃப்ரம் கிளையன்ட்ஸ் அப்படின்னு கொடுத்திருக்கு இல்லையா. ஃபீஸ் ஃப்ரம் கிளையன்ட்ஸ் இஸ் அ ப்ரொஃபஷனல் ரிசிப்ட். அப்ப அந்த அமௌண்ட்டை நம்ம எடுத்துக்க போறோம். அது எந்த வருஷத்துக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்றத நீங்க மைண்ட் பண்ண வேண்டியது இல்ல. அது எந்த வருஷத்துக்கு கொடுத்திருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ப்ரீவியஸ் இயர் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்ப அந்த கொடுத்திருக்க எல்லா ஃபீஸ் அமௌண்ட்டையுமே நீங்க எடுத்துக்கலாம். அதாவது 34,000 ப்ரொஃபஷனல் பேமெண்ட் ரிசிப்ட் தான், 18,000 ப்ரொஃபஷனல் ரிசிப்ட் தான், 52,000 அப்படின்னு எழுதிட்டோம். அடுத்தது என்னன்னா ஸ்பெஷல் கமிஷன் ஃபீஸ். ஸ்பெஷல் கமிஷன் ஃபீஸ் அப்படின்றது என்னன்னா, ஆஸ் அ லாயரா இவரை வந்து ஒரு கமிஷனுக்கு ஒரு மெம்பரா இவர் அப்பாயிண்ட் பண்ணிருப்பாங்க. அதுக்கு அவர் அப்பியர் ஆனதுனால அவருக்கு ஃபீஸ் கொடுத்திருப்பாங்க. சோ ஆஸ் அ லாயர்ன்றனால தான் அவர் வந்து அந்த கமிஷன்ல ஒரு மெம்பராவே இருக்காரு. அதனால இது அவருடைய ப்ரொஃபஷனல் ரிசிப்ட். ஸ்பெஷல் கமிஷன் ஃபீஸ் 22,000. தேர்ட் பாயிண்ட் பிரசன்ஸ் ஃப்ரம் கிளையண்ட். அவருடைய கிளையண்ட் கிட்ட இருந்து கிஃப்ட் கிடைச்சிருக்கு அவருக்கு. அந்த கிஃப்ட் வந்து ப்ரொஃபஷனல் ரிசிப்ட் தான். ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், அது அவருடைய ப்ரொஃபஷனல் ரிசிப்ட் தான். பட் இந்த பாயிண்ட் எடுத்து நீங்க அமௌண்ட் எழுதுறதுக்கு முன்னாடி எப்பவுமே கீழே அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ல பாக்கணும். பிகாஸ் இதுல ஒரு 3,000 வந்து அவங்க ஃபாதர் கொடுத்திருந்தது, இல்லனா 4,000 அவங்க சிஸ்டர், அந்த மாதிரி ஏதாவது பாயிண்ட் இருக்கும். அப்படி இருந்ததுன்னா அதை எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு கிளையண்ட் கிட்ட இருந்து வந்ததை மட்டும் தான் அவர் ப்ரொஃபஷனல் ரிசிப்டா எடுத்துக்கணும். இந்த சம்ல அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ல அதை பத்தி எதுவும் கொடுக்காததுனால பிரசன்ஸ் ஃப்ரம் கிளையன்ட்ஸ் 8,000 நம்ம ப்ரொஃபஷனல் ரிசிப்ட்ஸா எடுத்துக்கிட்டோம். அடுத்தது டிவிடெண்ட். டிவிடெண்ட் அப்படின்றது வந்து ப்ரொஃபஷனல் ரிசிப்ட் கிடையாது. ஷேர் ஹோல்டர் எல்லாருக்குமே கிடைக்கிற ரிட்டர்ன் பெனிஃபிட், அது லாயருக்காக கொடுத்தது கிடையாது. அதனால அதை நம்ம ப்ரொஃபஷனல் ரிசிப்டா எடுத்துக்க வேண்டாம். இப்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. ப்ளூல ஹைலைட் பண்ணிருக்கு பாருங்க. டோட்டல் ப்ரொஃபஷனல் ரிசிப்ட்ஸ் 82,000. ஓகே, தென் கம் ஃபார் த பேமெண்ட். இப்ப இதுல இருந்து ப்ரொஃபஷனல் பேமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பிக் பண்ணி எடுத்து நம்ம அதை லெஸ் பண்ண போறோம். ஆபீஸ் எக்ஸ்பென்சஸ், ஆஃப் கோர்ஸ் ஆஸ் அ லாயர் he has to run the office. அதுக்கு அவருக்கு செலவாயிருக்கு, அது ப்ரொஃபஷனல் பேமெண்ட் தான். salary to staff, அவர்கிட்ட வேலை செய்யற ஸ்டாஃபுக்கு salary கொடுத்திருக்காரு, அது ப்ரொஃபஷனல் பேமெண்ட் தான். பர்ச்சேஸ் ஆஃப் law books. இப்ப இந்த பர்ச்சேஸ் ஆஃப் அப்படின்னு வரதுல மட்டும் நீங்க எப்பவுமே என்ன விஷயம் கேர்ஃபுல்லா இருக்கணும்னா, அது அசெட்டா அப்படின்னு பாக்கணும். புக் வாங்கியிருக்காரு, புக் வந்து அசெட் தான். அப்ப பர்ச்சேஸ் ஆஃப் லா புக் 6,000 பேமெண்ட் கிடையாது. பட் அதுக்கு டெப்ரிசியேஷன் போடணும். டெப்ரிசியேஷன் எவ்வளவு போடுறது, இதுல ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் கொடுக்கல சம்ல. பட் நமக்கே தெரியணும், ஐடி ரூல் படி புக்குக்கு 40% ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன். அப்ப பிராக்கெட்ல கால்குலேட் பண்ணிட்டு அந்த அமௌண்ட் மட்டும் நீங்க எழுதுங்க. 6,000க்கு 40% 2,400. அண்ட் தென் ஆபீஸ் ரெண்ட், புக்குக்கு 6,000ல 40% டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணி 2,400 போட்டிருக்கோம். அடுத்தது ஆபீஸ் ரெண்ட். ஆபீஸ் ரெண்டும் அதேதான், எந்த வருஷத்துக்கு உரியதா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க அதை வந்து எல்லா மொத்தத்தையுமே அலோவபிள் எக்ஸ்பென்சஸா எடுத்துக்கலாம். அப்ப ப்ரொஃபஷனல் எக்ஸ்பென்சஸ் வந்து 20,000 ஆபீஸ் ரெண்ட். அண்ட் தென் இன்கம் டாக்ஸ். இன்கம் டாக்ஸ் வந்து ப்ரொஃபஷனல் பேமெண்ட் கிடையாது, அது வந்து பர்சனல் பேமெண்ட். அதனால அதை எடுத்துக்கல, இந்த 27,000 எடுத்துக்கல. அடுத்தது ஆபீஸ் ரிப்பேர்ஸ் 10,000, இதுவும் ஆபீஸ்க்குன்றனால ப்ரொஃபஷனல் பேமெண்ட் தான் 10,000 எடுத்திருக்கோம். தென் பர்ச்சேஸ் ஆஃப் டைப்ரைட்டர், அசெட் வாங்கியிருக்காரு, அசெட் வாங்கியிருந்தால் அது வந்து நம்ம வந்து அந்த அமௌண்ட் எடுத்துக்க கூடாது. பட் அதுக்கு டெப்ரிசியேஷன் போடணும். டைப்ரைட்டருக்கான டெப்ரிசியேஷன் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 15%. இங்க 5,000ல 15% மட்டும் போட்டிருக்கலாம். எதுக்காக 50% போட்டிருக்கோம் அப்படின்னா, அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ல என்ன கொடுத்திருக்கு, டைப்ரைட்டர் பர்ச்சேஸ் பண்ணது டிசம்பர் மாசத்துல தானா. நம்ம ஐடி ரூல் படி 6 மாசத்துக்கு குறைவா அசெட்டை யூஸ் பண்ணிருந்தா ஹாஃப் இயர் டெப்ரிசியேஷன் தான் போடணும், ஃபுல் இயர் டெப்ரிசியேஷன் போடக்கூடாது. டிசம்பர்ல வாங்கியிருக்காரு, அப்ப ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 3 மாசம் தான் யூஸ் பண்ணிருக்காரு. அதாவது 6 மாசத்துக்கு குறைவா யூஸ் பண்ணிருக்காரு. நீங்க 3 மாசம் 3/12 போட்டக்கூடாது. ரெண்டே கிரைட்டீரியா தான். ஃபுல் 6 மாசத்துக்கு மேல யூஸ் பண்ணா ஃபுல் இயர் டெப்ரிசியேஷன்,
6 மாசத்துக்கு குறைவா யூஸ் பண்ணிருந்தா ஹாஃப் இயர் டெப்ரிசியேஷன். ஹாஃப் இயர் டெப்ரிசியேஷன்ன்றது தான் 50% எடுத்திருக்கோம். ஓகே, அப்ப அதை கால்குலேட் பண்ணா 375. கீழ அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ல டெப்ரிசியேஷன் ஆஃப் கார் கொடுத்திருக்காங்க. சோ கார் டெப்ரிசியேஷன் 5000 ப்ரொஃபஷனல் பேமெண்ட் தான். ஆனா அதுல 50% பர்சனலுக்கு யூஸ் பண்ணிருக்காரு, அதை நம்ம எடுத்துக்க கூடாது. மீதம் 50% ப்ரொஃபஷனலுக்கு யூஸ் பண்ணதை மட்டும் எடுத்துக்கணும். அப்ப 5000ல 50% 2500 ரூபாய். இப்ப நம்ம இன்னொரு காலம்ல வச்சிருக்க, அதாவது ப்ரொஃபஷனல் பேமெண்ட்ஸ் எல்லாத்தையும் டோட்டல் பண்ணுங்க. The total comes to 60,275. இந்த 60,275 அவருடைய டோட்டல் ப்ரொஃபஷனல் ரிசிட்ல இருந்து மைனஸ் பண்ணா we will get professional income. அதாவது ஆன்சர் 21,725. இது ஒரு 10 மார்க்ஸ் கொஸ்டின். இதே மாதிரி ப்ரொஃபஷனல் இன்கம்ல கேட்டிருந்தாங்கன்னா 10 மார்க்ஸ் கொஸ்டினை நீங்க அட்டெண்ட் பண்ணி ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும். தேங்க்யூ.